ஃபஸ்ட் நாளுக்கு நம்ம கிளாஸில் பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இன்ச்சஸில் தான் வந்து சொல்லித்தர போகிறேங்க்கா. இன்ச்சஸ் தான் வந்து சொல்லித்தர போகிறேன். சென்டிமீட்டர் வந்து கிடையாது, இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர்கிட்ட இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஷோல்டர்கிட்ட டேப் வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து லென்த்து வந்து எடுத்துக்கோங்கக்கா. லென்த்து ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்டாண்டர்டாகவே 13 இன்ச்சு லென்த் இருக்கணும். அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் கூட, குள்ளமாக இருந்தால் கூட 13 இன்ச்சு லென்த் இருக்கணுங்க்கா. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். சரிங்களா? லென்த்து கம்மியாகிற அளவுக்கு ஒரு சில மெஷர்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸ்டாண்டர்டாகவே ஒரு 13 இன்ச்சு லென்த் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் 13 இன்ச்சு லென்த் எடுத்துருக்கிறேன். அடுத்தது தாக்க ரொம்ப ரொம்ப மெயின், ஷோல்டர் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு போன் டு போனுன்னு சொல்கிறேன். அது எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த போன் டு போன், நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டரோட அந்த போன் இருக்கும். அந்த போன் டு போன் வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம். எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த போன் எந்த இடத்துல இருக்கோ 2 சைடில் கரெக்டாக வந்து டேப் வந்து வச்சுட்டு 14 இன்ச்சு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு 14 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததுக்கா நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்டு பேக் நெக் டீப் வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடில் பேக் நெக்குக்கா நான் கிராஸை தான் எடுப்பேன். உங்களுக்கு நான் கிராஸில் தான் நான் மெஷர்மெண்ட் வந்து சொல்லித்தர போகிறேன். நம்ம எந்த இடத்துல நம்ம லென்த் எடுத்தோமோ அதே இடத்துல இருந்தால் டேப் வச்சுட்டு நெக் வந்து டீப் வந்து எடுத்துக்கலாம். நெக் டீப் வந்து பார்த்திங்கனாக்கா 8 இன்ச்சு. பேக் நெக் டீப் வந்து 8 இன்ச்சு. பின்னெக் இறக்க வந்து 8 இன்ச்சு. மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செஸ்ட் மெஷர்மெண்ட்டு கேட்டுங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டுங்கக்கா டேப் போட்டுட்டு 2 மெஷர்மெண்ட்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். நிறைய பேர் அப்பர் செஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க, நெக்ஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுப்பாங்க. நம்ம ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். கை தூக்க சொல்லிவிட்டு கை டவுன் பண்ண சொல்லிவிட்டு செஸ்ட்டு மேலே ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும்தாங்க. 35 இன்ச்சு. ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது, நார்மலாக எடுங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 30 இன்ச்சு. இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீவ் வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வந்து சொல்லித்தரேங்க்கா நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் ஸ்லீவ் வந்து சொல்லித்தரேன். ஷார்ட் ஸ்லீவ் நம்ம எந்த இடத்துல ஷோல்டர் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துங்களோ அந்த இடத்துல இருந்து டேப் வச்சுட்டு நான் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ்னால் ஒரு 6 இன்ச்சுங்க்கா. 6 இன்ச்சு லென்த்து. ஸ்லீவ் சுற்றளவு நம்ம எந்த இடத்துல அந்த 6 இன்ச்சு எடுத்தோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்லீவ் லூஸ் எடுத்துக்கோங்க. 12 இன்ச்சு ஸ்லீவோட சுற்றளவு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு. கை தூக்கு சொல்லிவிட்டு டேப் வச்சுட்டு கை டவுன் பண்ணுங்கள். கை டவுன் பண்ண சொல்லிட்டுக்கா டேப் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஹார்மோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கனாக்கா 15 இன்ச்சு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் நெக்கு டீப்பு. நான் ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு எடுக்கிறேங்க்கா. சரிங்களா? மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா லென்த் வந்து 13 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். ஷோல்டரோட லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 14 வந்து எடுத்துருக்கிறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 35. வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு இடுப்போட சுற்றளவு வந்து 30. ஸ்லீவ் லென்த்து கையோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். கை சுற்றளவு லூஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. ஹார்மோல் சுற்றளவு வந்து 15 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5, பேக் நெக் வந்து 8 வந்து சொல்லி கொடுத்துருக்குறேங்க்கா. சரிங்களா? இது பாடி மெஷர்மெண்ட்டுக்கான அளவுகள் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டுக்கா போர்டு மார்க்கிங் வந்து நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த போர்டு மார்க்கிங் தாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கூடக்கா அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் தான் வந்து சொல்லி தருவாங்க. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன ட்ரிக் இருக்குன்றது உங்களால் வந்து கற்றுக்க வந்து முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு போர்டு மார்க்கிங் வந்து போகலாங்க்கா. போர்டு மார்க்கிங் போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா இப்போ நான் உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் வச்சு உங்களுக்கு நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். அதாவது வந்து ஷேப்பு, இது வந்து ஹார்மோல் ஷேப்பு, இது வந்து ஷோல்ட்ரு, இது நெக்கு ப்ராடு, நெக்கு டீப்பு, இது பேக் சைடுங்கக்கா. சரிங்களா? இந்த பொசிஷனில் தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இது எப்படி வருன்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பேர் புரியாதவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி இது வந்து சொல்லித்தர போகிறேங்க்கா. இது வந்து பேக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இது வந்து ஹார்மோல் சைடு. இது ஹார்மோல் டாட்டு. இது வந்து ஹுக் பட்டி டாட்டு. இது வந்து மெயின் டாட்டுங்க்கா. சரிங்களா? அடுத்தது இது வந்து யோக் பீஸுங்க்கா. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு பெல்ட்டுன்னு சொல்லலாம், யோக் பீஸுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், இது சைடு நம்ம வந்து அட்டாச் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஃபைனலாக இது வந்து ஸ்லீவ். இது வந்து முன்பக்கம், இது வந்து பேக் சைடுங்க்கா.
பேக் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோங்க. மார்க்கிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே தையலுக்காண்டியும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுறோம். நிறைய பேர் ப்ளவுஸில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அதே கிளாத்தில் விட்டுட்டு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்குவாங்க. ஆனால் நாம் அப்படி வந்து தைக்க போகிறதுலக்கா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க, அப்படியே தைச்சா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்விகள் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் கொடுத்து தைக்கிறப்பக்கா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பேக் சைடு வந்து ஃபிட்டிங் வந்து நீட்டாக வந்து உட்காரும். அதே நீங்கள் அதே கிளாத்தில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக வந்து சுருக்கம் வர மாதிரி வந்து இருக்கும். சரி, அடுத்ததுக்காக நம்ம லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? நம்ம எடுத்துக்கூடிய லென்த் வந்து 13 வந்து எடுத்துருக்குறோம். 13 இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். கீழே ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து மேலே இப்போ நான் மார்க் பண்ணக்கூடிய நேம் வந்து ஷோல்டரோட நேமு. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 13 இன்ச் வந்து வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். 13.5 வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். எதுக்குண்ணா நீங்கள் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, கீழே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பேக் சைடில் மார்ஜின் வந்து போயிடும். மேலே நம்ம ஷோல்டர் தைக்கிறப்ப 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து போயிடும். 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து உங்களுக்கு போனாக்கா உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகினா உங்களுக்கு 13 இன்ச்சு லென்த் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க்கா. சரிங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட்டுங்க்கா. இதுதான் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபார்முலா. நீங்கள் எந்த கிளாஸில் போனாலும் இது வந்து சொல்லித்தர மாட்டாங்கக்கா. ஆனால் நான் சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்ற ஐடியானால தான். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அழகாக உங்களையாலே உங்கள் ப்ளவுஸை நீங்கள் வந்து உருவாக்க முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கக்கா. நம்ம எடுத்துக்கூடிய ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 14 இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்து நீங்கள் 3 இன்ச் வந்து மைனஸ் வந்து பண்ணணுங்கக்கா. சரிங்களா? ஆனால் இது எதுக்கு 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குவீங்க. அந்த 3 இன்ச் மைனஸ் பண்ண தான் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. நமக்கு ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஷோல்டரும் வந்து ட்ராப் ஆகாது. அதனால் நம்ம ஸ்டாண்டர்டாகவே நம்ம 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். 14 எடுத்தோம். ஷோல்டரு 3 இன்ச் மைனஸ் பண்ணால் 14 3 போயிட்டா 11 இன்ச் இருக்குங்கக்கா. சரிங்களா? இந்த 11 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். 2ஆக வந்து பிரிக்கிறோம். 2ஆக பிரித்தாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 5.5 இன்ச் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 5.5 இன்ச்சவே நம்ம வந்துட்டு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு 3 இன்ச் ஆகும். நம்ம நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சாக வந்து பிரிச்சிங்கன்னா நமக்கான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்கக்கா. சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 5.5 இன்ச்சுக்கு அது 5.5 இன்ச்சில் இந்த இடத்துல ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷோல்டரோட அகலம் வந்துட்டு 3 இன்ச்சை வந்து மெஷர்மெண்ட்டு. நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ வைக்கிறோம்? 3 இன்ச்சு. நெக்கோட ப்ராடு வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம்? 2.5 இன்ச் வந்து வைக்கிறோம். இது ஏன் நாம் வந்து ஷோல்டரை வந்து நம்ம பெருசு பண்ணி நெக்கு வந்து குறுகலாக வந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கணும். நெக்கு வந்து ஒரு 1/4 1/2 இன்ச்சு நெக்கு வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தாக்கா ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. அந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு நெக்கு வந்துட்டு கம்மியாகவும் நெக்கோட ப்ராடு வந்து ஜாஸ்தியாக வந்து வைக்கிறோம். அதாவது வந்து ஷோல்டரோட ப்ராடு வந்து ஜாஸ்தி வந்து வைக்கிறோம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமேக்கா சீம் அளவோட சேர்த்து தான் வந்து உங்களுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் வந்து சொல்லித்தரேன். சீம் அளவுனா தையலுக்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நெக்கு டீப் வந்து எடுத்துக்கலாம். இந்த நெக்கு டீப் எடுக்கிறப்ப எந்த இடத்துல நம்ம இந்த மார்க்கிங் நெக்கோட ப்ராடு வந்து நம்ம எடுத்துருக்கிறோமோ அந்த இடத்துல தான் டேப் வந்து வைக்கணும். நீங்கள் தள்ளி வச்சாலும் மெஷர்மெண்ட்டை ஜாஸ்தி வரும். அதே போல் ரொம்ப குறுகலாக வச்சாலும் இந்த மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் வரும். நம்ம மேலே ஷோல்டர்கிட்ட எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் மார்க்கிங் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து நெக்கோட டீப் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம்? பின்னுக்கு இருக்கும் 8 இன்ச் இல்லைங்களா? 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பின்னுக்கு இருக்கும் கீழே இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெக்கோட ப்ராட் வச்சுருக்கிறோமோ, அதாவது வந்து நெக்கோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து கீழே வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம்க்கா. மேலே 2.5 வச்சுருந்தா அப்போ நம்ம கீழேயும் 2.5 இன்ச்சு தான் வந்து வைக்கணும். இப்போ 2.5 வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுக்கா அடுத்தது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே நெக் இறக்கத்துக்கு நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். மார்க் பண்ணதுக்கப்புறங்க்கா இந்த ஸ்கொயர்லேருந்து பாருங்கள், இந்த நெக்கு ஸ்கொயராக இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து வச்சுக்காங்கக்கா.
இந்த இடத்துல டேப் வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். அதே போலக்கா நெக்கு டீப்பில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சும் நெக்கு ப்ராடிலிருந்தும் 1.5 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஆனால் இது எதுக்கு 1.5 இன்ச் வச்சிங்க, எதுக்கு எனக்கு 3/4 இன்ச் வச்சுருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைக்கா, நிறைய பேர் பேக் சைடில் நெக்கு ஷேப் எடுக்கிறதுக்கு வந்து தெரியாது. ஒன்று அகலமாக எடுத்துருவாங்க, இல்லைனா குறுகலாக வந்து எடுத்துருவாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த 3/4 இன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாண்டர்டாகவே வந்து வச்சுக்கலாம் நீங்கள், சரிங்களா? இல்லைனா எனக்கு வந்து சில பேருக்கு வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகுதுண்ணா அப்படின்றவங்களுக்கு 1 இன்ச்சாக வந்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு கொஞ்சம் நல்லா ஷேப்பாகவும் நீட்டாக இருக்குன்னா, எனக்கு அழகாக இருக்கணும், பேக் சைடில் அந்த ரவுண்டாக யூ டைப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் 3/4 இன்ச் வச்சிங்கனாக்கா அப்போ நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச் வந்து வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ப்ராடிலேருந்து 1.5 இன்ச் வந்து வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்காங்கக்கா. மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹார்மோல் ஸ்கேல் வந்து வாங்காது இருந்தீங்கன்னா யாராச்சும் இந்த ஸ்கேல் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். பாருங்கள், எந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச்சிலேருந்து மறுபடியும் இந்த 1.5 இன்ச்சு ப்ளஸ் இந்த 3/4 இன்ச்சுக்கு வந்து மேட்ச் ஆகும். அப்போ நீங்கள் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1.5 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வந்துட்டு மறுபடியும் அந்த 1.5 இன்ச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நெக்கோட பேக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு ஷோல்டர் இருக்குது, நான் என்னென்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் எனக்கு 16 இன்ச்சு வந்து ஷோல்டர் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பீங்க, சரிங்களா? இதுக்கான அளவுகள் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிஎஃப்பும் தனியாக நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். இந்த கேள்விகள்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து இருக்கும், இது எப்படி நான் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேங்க. 15 இன்ச்சு ஷோல்டர் இருந்தாலுமே நீங்கள் 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சு ஷோல்டர் இருந்தாலுமே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் இதை தாண்டி ஒரு 17 போகிற நான் ஷோல்டர் வருது எனக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வேஸ்ட், அவ்வளோ எடுக்காதீங்க. சில பேர் 18 வருதுன்னா எனக்கு ஷோல்டர் அப்படின்றது வரதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் ஹையஸ்ட்னா 14, 15, 16, 13 கூட ஷோல்டர் வரலாம், தப்பு கிடையாது. 13, 14, 15, 16 கூட வரலாம். ஆனால் 17ன்றது வந்து கொஞ்சம் ரேர் தாங்க்கா. நீங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா ஷோல்டர் லைட்டாக வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து சீக்ரெட்டுங்க்கா, சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு ஷோல்டர் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். நமக்கு எவ்வளோ இருக்குது? 12 இன்ச்சு இருக்குது. இந்த 12 வந்து நான் எவ்வளோ ஷோல்டருக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3.25 இன்ச்சு ஷோல்டருக்கும் பாக்கி 2.25 இன்ச் வந்து நெக்கோட ப்ராடுக்கு வந்து எடுத்துக்கணுங்கக்கா, சரிங்களா? சரி, ஆனால் 16 இன்ச்சு ஷோல்டர் வந்து எடுத்துருக்கிறேன். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 இன்ச்சு இருக்குதுங்க. இந்த 13 இன்ச்சு நீங்கள் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். இந்த 6.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 3ஐயும் நெக்கோட ப்ராடு வந்து 3 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க்கா, சரிங்களா? இது ஷோல்டருக்கான ஃபார்முலா. இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் முதல் நாள் கிளாஸில் நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிட்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். சரி, நெக்கு வந்து சொல்லிட்டேன், ஷோல்டர் வந்து நான் சொல்லிட்டேன், சரிங்களாக்கா? அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் இருந்தால் அந்த ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு 3 தான்க்கா. இதை நீங்கள் வந்து மெயினாக நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப மெயின் இந்த ப்ளவுஸில். இது பாருங்கக்கா, ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 14 வந்து எடுத்துருக்குறீங்களா, 14 எடுத்துருக்குறோம். மைனஸ் வந்து 3 பண்ணோம். 3 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 11 கிடைக்கும். 11 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 5.5 இன்ச்சு கிடைக்குது. இது என்ன 5.5 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு வச்சுருக்கிறோமோ அதே 5.5 இன்ச்சு நீங்கள் ஹார்மோல் வந்து வச்சிங்கனாக்கா பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து மேட்ச் ஆகும். ஹார்மோல் மெஷர்மெண்ட் பாருங்கக்கா, எந்த இடத்துல இருந்து வைக்கணுன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து 5.5 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். நம்ம ஷோல்டர் என்ன 5.5 இன்ச்சு வச்சுருக்கிறோமோ அதே 5.5 இன்ச்சுக்கு ஹார்மோல் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். ஹார்மோல் இறக்கத்துக்கான மார்க்கிங்கு இந்த இடத்துல தான் நமக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து வரும், சரிங்களா? இப்போ ஹார்மோல் இறக்க வந்து 5.5 வந்து வச்சுட்டுங்க்கா, சரிங்களா? இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வருவோங்க்கா. இப்போ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு சீனா செஸ்ட்டுங்க்கா. செஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 35 வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோங்க்கா, சரிங்களா? பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து
35 வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எடுத்துருக்க அளவை வச்சு நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 இன்ச் வந்து கூட்டிக்கணும். 35 எடுத்தோம், 2 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். சரிங்களாக்கா? இப்போ டோட்டலாக 2 கவுண்ட் பண்ணால் எவ்வளோ ஆகுது? 37 இன்ச் வந்து வரும். இந்த 37 இன்ச்சை டிவைட் பை 4 பண்ணணும். 4 வந்து பிரிக்கணும். 4 பிரித்தா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9.25 இன்ச் வருங்க. இதுதான் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஆனால் எனக்கு வந்து 37 வருது, 38 வருது, இல்லை 40 வருது, 42 வருது, 44 வருது. நீங்கள் டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப டேப் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதிலிருந்து 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவங்க ரொம்ப தப்பமாக இருந்தாலுமே சரி அல்லது ரொம்ப சன்னமாக இருந்தாலுமே சரி ஸ்டாண்டர்டாக 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களாக்கா? மறுபடியும் நான் சொல்கிறேன், நாம் எடுத்துருக்கக்கூடிய மார்பக சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 35 வந்து எடுத்திருந்தோம். 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், 37 கிடைக்கும். 37 நம்ம டிவைட் பை 4 பண்ணால் 9.25 இன்ச்சு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம 9.25 இன்ச்சு எந்த இடத்துல இருந்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாஸ்ட்டில் 9.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 35, 2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணாக்கா நமக்கு 37 வந்து வரும், 37 வந்து வரும். இந்த 37 டிவைட் பை 4 பண்ணால் 9.25 இன்ச் வந்து வருங்க. சரிங்களா? இப்போ நம்ம 9.25 இன்ச்சு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து வச்சாச்சுங்க. அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இடுப்போட மெஷர்மெண்ட்டுங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு அக்கா இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா 100% அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் நிறைய செலிப்ரிட்டிக்கெலாம் வந்து தைச்சி தரேங்க்கா. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த தொழில் வந்துட்டு நான் வந்து பணமாக பார்க்காம இதை 4 பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து கற்றுக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கா இடுப்போட சுற்றளவு 30 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துடணும். சரிங்களாக்கா? டவுட்டாக இருந்தால் ஒன்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சுக்கா நம்ம வேஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். இதை டிவைட் பை 2 பண்ணுறோம். 2 வந்து பிரித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 15 இன்ச்சு வந்து கிடைக்குங்க. இந்த 15 இன்ச்சு மறுபடியும் நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆனால் எதுக்கு நீங்கள் மறுபடியும் 2 இன்ச்சு வந்து சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஃப்ரண்ட்டு பேக்கும் எப்படி இருக்குன்னா அந்த பாடியோட ஸ்ட்ரெச்சருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பேக் வந்து வேஸ்ட்டுக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கணும், ஃப்ரண்ட்டு வந்து 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு நாளைக்கு அந்த கிளாத் வச்சு நான் சொல்லித்தரப்போ இதை தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இருந்தாலும் நான் இன்றைக்கி நம்ம முதல் நாள் கிளாஸ்லேயே வந்து நான் வந்து சொல்லிடுறேன். பேக்கோட மெஷர்மெண்ட்டு ஜாஸ்தி இருக்கணும், ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டு வந்து ஒரு சைடில் 1 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த 2 இன்ச்சு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். 15 + ஒரு 2 எவ்வளோக்கு ஆகுது? 17 இன்ச்சு. 17 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். 2 வந்து பிரிக்கிறோம். அப்போ 2 பிரித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 8.5 வந்து கிடைக்குங்க. 8 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல இடுப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா பேக்கோட மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். 8.5 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். இது வந்து ரெடி அளவு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பேக் சைடில் 2 டாட் வந்து வேணும் கம்பல்சரி ப்ளவுஸுங்களுக்கு. அப்போ நாம் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கால் 1/2 இன்ச்சு நமக்கு வந்து டாட்டுக்கு வந்து வேணுங்க்கா. ஒரு சைடு கால்னா 1/2 இன்ச்சு வந்து டாட்டுக்கு வந்து வேணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. சைடில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து சைடில் மார்ஜின் வந்து வேணுங்க்கா. சீம் அளவுன்னு சொல்லிட்டு வந்து வேணும். இப்போ நான் மார்க்கிங் பண்ணுற பாருங்கக்கா. செஸ்ட்டும் வேஸ்ட்டும் நம்ம வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். செஸ்ட்லேருந்து வேஸ்ட் லைனுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா சீம் அளவு 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல நான் அந்த மெஷர்மெண்ட் வந்து கல்குலேஷன் வந்து சொல்லிடுறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30, இது நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். 15 இன்ச்சு வரும். 15ல் நம்ம மறுபடியும் 2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ 17 இன்ச் வரும். 17 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறப்ப 8.5 வந்து வருங்க. சரிங்களா? இதுதான் பேக்கோட மெஷர்மெண்ட்டு. இது வந்து 8.5க்கான மெஷர்மெண்ட்டு. அடுத்தது நம்ம கால் 1/2 இன்ச்சுங்கக்கா. அப்போ 9 இன்ச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் 10.5 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். வேணுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன். நான் 10.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் சீம் அளவோட சேர்த்தி. இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேங்க்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் சைடில் டாட் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பேக் ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது?
3 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 பாதி எவ்வளோ 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக தான் நீங்கள் வந்து அந்த பேக்கோட டாட் வந்து எடுக்கணும். அதை ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்த டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3.5 வந்து வச்சுக்கலாம். எனக்கு ஸ்கேல்லே வந்து இன்ச்சஸ் இருக்குது. 3 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. சைடில் நம்ம கால் 1/2 இன்ச்சுக்கான டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாங்க. டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஹைட்டுக்கு ஏற்ப வந்து மாறுங்க. நீங்கள் லென்த்து போக போக ஒரு கால் இன்ச்சு இந்த டாட்டோட உயரத்தை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களாக்கா. இப்போ நான் செஸ்ட்டு சொல்லிட்டேன், வேஸ்ட்டு சொல்லிட்டேன், ஷோல்டர்லேருந்து தான் பேக்கோட டாட் எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா. அடுத்தது நம்ம மறுபடியும் ஷோல்டர்கிட்ட வந்து வருவோம். ஷோல்டரில் நம்ம எவ்வளோ வந்து வச்சுருக்கிறோம், 3 இன்ச்சு வச்சுருந்தா அப்போ ஹார்மோல்கிட்ட வந்து எவ்வளோ வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ச்சு வந்து வைக்கணும். 3.5 வந்து வைக்கணும். 3 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். மேலே ஷோல்டர் வந்து 3 இருந்தால் கீழே வந்து 3 இருக்கணும் கம்பல்சரி. சரிங்களாக்கா. இல்லை 2.5 இருக்குதுன்னா மேலே எனக்கு ஷோல்டரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, 3 இன்ச்சு வைங்க. டோட்டலாக மேலே என்ன ஷோல்டர் இருக்கோ ஷோல்டர்லேருந்து கீழே கம்பல்சரி 1/2 இன்ச் வந்து கூட்டிக்காங்க. அப்போ தான் அந்த ஹார்மோல் சுருக்கு இல்லாமல் நான் சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் நம்மக்கிட்ட டைரக்ட் ஸ்டூடெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வேறு இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 இன்ச்சு இருந்தேன்னா கீழே அதே 3 இன்ச்சு தான் வந்து வைக்கிறாங்க. இது எப்படி நான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட் வந்து வைக்கக்கூடாதுக்கா. சரி, அப்படி வைக்கிறதுனால என்னென்ன மிஸ்டேக் வந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹார்மோல் சுற்றளவு வந்து ஜாஸ்தி வரும். சரி, ஹார்மோல் சுற்றளவு ஜாஸ்தி வரதுனால என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பேக்கோட ஸ்லீவோட அளவு வந்து கம்மியாக வரும், ஹார்மோல் வந்து பெருசாக வரும், பாடி பீஸ் வந்து ஜாஸ்தி வரும், உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கம்மியாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைட்டாக இழுத்து வச்சு தைப்பீங்க. அப்போ சுருக்கம் வந்து வரும். அப்போ சுருக்கம் வந்தால் நம்ம போடுறப்ப இந்த இடத்துல புஃபியாக வருது, சுருக்கம் வருது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த இடத்துல வந்து வருங்கா. அது வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டர்கிட்ட 3 இன்ச்சு வச்சுட்டு கீழே ஹார்மோல்கிட்ட 3 இன்ச்சு 1/2 இன்ச் வந்து கூட்டிட்டு ப்ளஸ் நம்ம அது இல்லாமல் நெக்குக்கிட்ட எப்படி நம்ம 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறோமோ அதே போல் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணுங்கள். 3/4 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஸ்கேல் எடுத்துட்டுக்கா அழகாக இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு. ஆனால் இந்த 3 இன்ச்சு வந்து என்ன கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு எந்த இடத்துலேருந்து ஷேப் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கான மெஷர்மெண்ட்டு. அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் செஸ்ட் லைன்லேருந்து 1 இன்ச் வச்சுட்டு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே வந்து வரும். இந்த 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு தகுந்தால் போட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு சேஞ்ச் ஆக அதோட மெஷர்மெண்ட் வந்து மாறும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேல் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஹார்மோல் ஸ்கேலு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஹார்மோல் ஷேப் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு மேட்ச் ஆகிருக்குங்களா, ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சுக்கு மேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்கேல் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேலை கூட நீங்கள் வந்து ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப் வந்து நீங்கள் வந்து திருப்பிக்கலாங்க்கா. சரிங்களா. ஆனால் எனக்கு ஸ்கேல் வந்து பெண்டாக வருது, ஒய்டாக வருது, பரவாயில்லையான்னு கேட்டால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க்கா. நம்ம மார்க் பண்ணுறது ஹார்மோல் ஷேப்புக்காண்டின் தான். சரிங்களா. அது ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து அந்த 1 இன்ச்சுக்கு மேட்ச் ஆகணும். நம்ம ஹார்மோல் உள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு மேட்ச் ஆகணும். மேலே ஷோல்டர்கிட்ட வரக்கூடிய 3 இன்ச்சுக்கும் மேட்ச் ஆகணும். சரிங்களாக்கா. இப்போ நம்ம வந்து ஹார்மோல் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஹார்மோல் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஹார்மோல் சுற்றளவு வந்து 15 இன்ச்சு வந்து எடுத்தீங்க இல்லையா, 15 இன்ச்சு வந்து எடுத்திருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 5.5 வச்சு எடுத்துருக்கீங்களே, இது எப்படி வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட்டாகவே வந்து இருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்மோல் சுற்றளவு வந்து எடுத்துருக்குறோம். நீங்கள் செஸ்ட்டுக்கு எப்படி நம்ம 2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோமோ அதேமாரி நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோவது 16 இன்ச்சு வரும். 16 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். ஏன்னா நம்ம பேக் மட்டும்தானே மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், ஃப்ரண்ட் வந்து கிடையாது இல்லையா. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், 16 இன்ச்சு டோட்டலாக வரும். 16 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். 2 பண்ணால் 8 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்குங்க்கா. சரிங்களா. இந்த 8 இன்ச்சு வந்துட்டு நாம் இப்போ ஹார்மோல் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் இல்லைங்களாக்கா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து தைக்குவோம். ஸ்லீவ் வந்து தைக்கிறதுக்கான டாட்ஸ் தான் இது. இந்த இடத்துல தான் நமக்கு தைச்சிட்டு வந்து வரும். அப்போ நம்ம இந்த வரலி தான் நமக்கான அளவு.
ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வரலையும் 8 இன்ச் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் நம்பணும் இல்லைங்களாக்கா, நான் எடுத்துருக்கக்கூடிய அளவும் நான் சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிக்கா நிறைய பேர் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அது வந்து எடுக்காதீங்க, அது வந்து ராங் மெஷர்மெண்ட்டு, அப்படி வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தைக்கிறது இந்த இடத்துல தான் நம்ம வந்து தைக்கிறோம். எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் வந்து செய்கிறோமோ அந்த இடத்துல தான் நீங்கள் அந்த டேப் வந்து வச்சுட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு மட்டும்தான் கரெக்டாக வந்து உட்காருங்க. அதுக்கு மேலே நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேப் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சுட்டு டேப் வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. 4, 5, 6, 7 1 செகண்டுக்கா 8 இன்ச்சு வருதுங்களா பாருங்கள். 8 இன்ச்சு வரும் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு நேராக. சரிங்களா, மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கக்கா. ஹார்மோல் சுற்றுல வந்து நான் 15 இன்ச்சு வந்து எடுத்தேன். அந்த இடத்த அளவை நம்ம வந்து வைக்கக்கூடாது, டைட்டாக இருக்கும், போட முடியாது. 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 15 + 1 16 ஆகும். 16 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 8 இன்ச்சு கிடைக்கும். இப்போ நம்ம ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விட்டுருணும். ஸ்லீவ் தைக்கிறதுக்கும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் கவுண்ட் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக அந்த 8 இன்ச்சு வரும். சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாகவே அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 5 1/2 வைக்க சொல்லி. அந்த 5 1/2 வச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த ஹார்மோல் சுற்றலை வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். சில பேர் டவுட் இருக்கிறவங்க நீங்கள் அந்த ஹார்மோல் வந்து கவுண்ட் பண்ணிக்காங்க, அதனால் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேங்க. சரி, ஆனால் அடுத்தது எனக்கு இந்த நெக்கில் கொஞ்சம் டவுட் இருக்குது, எனக்கு அதை க்ளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. என்ன டவுட்னா இது பாருங்கக்கா, இது வந்து சீம் அளவு நம்ம வந்து பீஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நெக் வந்து தைக்கவும். சரிங்களா, ஆனால் நீங்கள் நெக்கு டீப் வந்து 8 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ மேலே 1/4 இன்ச்சு போனால் நெக்கோட டீப் வந்து 7.25 இன்ச்சு தானே இருக்கும். எப்படி 8 இன்ச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முன் அனுபவம் வந்து இருக்குது. ஒன்றும் இல்லைக்கா, பாருங்கள், மேலே 1/4 இன்ச்சு நமக்கு வந்து ஷோல்டர் வந்து தையலுக்கு வந்து போயிட்டாக்கா கீழே 1/4 இன்ச்சு நம்ம நெக்கு தைக்கிறப்ப கரெக்டாக அந்த நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து வரும். சரிங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனாச்சும் வச்சிடாதீங்க. எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா நெக்கு பின்னெக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து போயிடும். பின்னெக்கு இறக்கம் வந்தாக்கா உங்களுக்கு நெக்கு வந்து ப்ராடாக வந்து தெரியும், டீப்பாகவும் தெரியும், ஷோல்டர் ட்ராப் ஆகிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன அளவு எடுக்கிறோமோ ஃபஸ்ட் அளவுலேருந்து 8 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். மேலே ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகிடுச்சுனாலிங்கா கீழே நம்ம நெக் பீஸ் தைக்கிறப்ப மறுபடியும் நம்ம அந்த கீழே 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து வந்தால் அதே 8 இன்ச்சு நமக்கு எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும். சரி, நமக்கு ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்குறோங்க இல்லையாக்கா, நம்ம தைச்சதுக்கப்புறமா இது ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு தான் வந்து இருக்கும். ஏன்னா 1/4 இன்ச்சு நமக்கு வந்து மார்ஜின் வந்து போயிடும். அப்போ நெக்கு வந்து எவ்வளோ இருக்கும், 2.5 5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். தைச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த நெக்கோட ப்ராடு வந்து 5.5 இன்ச்சு நெக்கோட அகலம் வந்து கிடைக்குங்க. இதுதான் பேக்கோட ஃபார்முலா. சரிங்களா, ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ச்சு இருந்தால் அந்த 3 இன்ச்சு நேர்கோட்டில் இருந்து தான் இந்த டாட் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். இது ஏன் நம்ம ஷோல்டரில் இருந்து தான் எடுக்கணும்னா, ஏன் தள்ளி எடுத்தால் என்ன ஆகும், இல்லை ரொம்ப க்ளோஸாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பாருங்கள், நம்ம ஷோல்டர் நேர்கோட்டிலேருந்து எடுக்கிறப்பக்கா நெக்குக்கிட்ட வரக்கூடிய சுருக்கங்களை வந்து அவாய்ட் பண்ணோம், ஹார்மோல் கிட்ட வரக்கூடிய அந்த சுருக்கங்களை வந்து அவாய்ட் பண்ணோம். அதே நீங்கள் தள்ளி போட்டிங்கனாக்கா அதுக்கு சம்மந்தம் இல்லாத போயிடும். அப்படி வந்து எடுக்கக்கூடாது. சரிங்களாக்கா, இது பேக்கோட மெஷர்மெண்ட்டு. அடுத்ததுக்கா நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் வந்து எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. இது வந்துக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மேலே உள்பக்கம் போகக்கூடிய கிளாத்துக்கான மெஷர்மெண்ட்டு 2 மார்க்கிங் வந்து செஞ்சிடலாம். இப்போ நம்ம நெக் ப்ராடு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக் சைடில் 2.5 இன்ச்சு. அப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே 2.5 இன்ச்சு தான் வந்து வைக்கணும். சரிங்களாக்கா, அடுத்தது ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக் சைடில் 3 இன்ச்சு எடுத்துருக்குறோம். அதே 3 இன்ச்சு தான் நம்ம வந்து வைக்கணும். சரிங்களாக்கா, பேக்கில் என்ன எடுக்கிறோமோ அதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து எடுக்கணும். 3 இன்ச்சு ஷோல்டரு, நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு மேலே ஃப்ரண்ட் நெக்கு ஷோல்டர்கிட்ட இருந்து டேப் வச்சுட்டு முன்னெக்கு இறக்கம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சு கிராஸில் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். 6 இன்ச்சு முன்னேக்கு வந்து டீப்புக்கு வந்து மார்க் பண்ணிட்டுக்கா. அடுத்தது முன்னேக்கு இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டுக்கா. மார்க் பண்ணதுக்கப்புறமா
மேலே ஷோல்டர் வந்து 2.5 இருந்தாக்கா நீங்கள் கீழே வந்து 2.25 வந்து வைக்கணும். சரிங்களா? ஆனால் ஏன் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க ஃப்ரண்ட் சைடில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல நான் லைட்டாக ஒரு கிராஸ் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.25 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் 2.5 இருந்தால் கீழே வந்து 2.25 வந்து இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நிறைய பேர் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்ண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மேலே என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் கீழே வச்சுட்டு நம்ம தைச்சி கொடுத்தோன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த வி ஷேப் மாதிரி தான் வந்து நெக் வந்து உட்காரும். ஃப்ரண்ட் சைடில் அவங்களுக்கு வந்து ஷேப் வந்து நீட்டாக வந்து இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக் சைடில் எவ்வளோ வச்சுருந்தோம், 3/4 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு, அதே 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு நெக்கு டீப்பில் இருந்து 1.5 இன்ச்சு, நெக்கு ப்ராடில் இருந்தும் 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஷேப் வந்து நீட்டாக வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம்க்கா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்க்கா. இந்த ஹார்மோல் ஸ்கேல் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ஹார்மோல் ஸ்கேல் கட்டாயமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. முன்னைக்கு நம்ம வந்து ஷேப் வந்து வரைஞ்சாச்சுங்கக்கா. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஏன் அந்த 3ல் இதுவும் ஒன்று. நம்ம பேக் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக்கோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், 13 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறோங்க இல்லையாக்கா. 13ல் நம்ம 1 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும். எல்லா ப்ளவுஸுக்குமே அப்படி தான். ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் சொல்லி தர்றது உங்களுக்கு, கிராஸ் கட்டிங் கிடையாது. 13 இன்ச்சு வந்து லென்த் வந்து எடுத்துருக்குறோம் சரிங்களாக்கா. இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்குங்க்கா. சரிங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன். பேக்கோட லென்த் வந்து 13 இன்ச்சு, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் லென்த் வந்து நமக்கு யோக் பீஸ் இல்லாமல் 12 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் ஃபஸ்ட் மார்க்கிங்லேருந்து நம்ம 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இது முன்னுக்கு யோக் பீஸ் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு. ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அடுத்ததுக்கு நம்ம ஹார்மோல் இறக்கம் வந்து நம்ம பேக் சைடில் வந்து எவ்வளோ வச்சுருக்கிறோம், 5.5 வந்து வச்சுருந்தீங்க இல்லையா 5.5 இன்ச்சு, அதே 5.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. ஹார்மோல் இறக்கம் நம்ம பேக் சைடு என்ன வைக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வைக்கணும். 5.5 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா நம்ம என்ன செய்யணுன்ட்டு நான் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நம்ம டோட்டல் லென்த் என்ன எடுத்துருக்கிறோமோ 12 இன்ச்சு இருக்குன்னா அந்த 12 இன்ச்சில் இதில் வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து எதுக்கு அந்த 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம யோக் பீஸ் ஷேப் வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் அந்த 1 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டுக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸாக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்க. இந்த இடத்துல யோக் பீஸ் ஷேப்புங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஷேப் வச்சு கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம இந்த 1 இன்ச்சு ஷேப் எடுத்தால் மட்டும்தான், மைனஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களாக்கா? இந்த 1 இன்ச்சு எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து இருக்குங்கக்கா. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா 2.25 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். எல்லா ப்ளவுஸுக்குமே கம்பல்சரி நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் வைங்க அல்லது அளவு ப்ளவுஸ் வச்சு கூட நீங்கள் வந்து செய்யுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா. அதுக்கு அடுத்தது இந்த 1/4 இன்ச் வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது சொல்லுங்கக்கா. இது பாருங்கக்கா, இது வந்து ஸ்ட்ரைட் மார்க்கிங்கு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த கிராஸ் மார்க்கிங் வந்து எடுக்கணும். ஆனால் இது வந்து எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஃப்ரண்ட் சைடில் சுருக்கம் வந்து வராது மெயின். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா முன்னைக்கு பர்ஃபெக்டாக வந்து உட்காரும், டைட்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா. இந்த ஷோல்டர் ட்ராப் ஆகிறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து இருக்காது. அதனால தான் நம்ம இந்த 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 1/4 இன்ச் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட ப்ராடு வந்து நம்ம மேலே என்ன 2.5 வச்சுருக்கிறோமோ அதே அந்த 2.5 இன்ச்சு நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்க்கா. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹுக்பட்டி டாட் வந்து போட்டுருவோம். ஹுக்பட்டியோட அளவு வந்துட்டு டோட்டலாக 4.5 இன்ச்சு இருக்குதுங்க்கா. 4.5 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 2.25 வந்து வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம நெக்லைன் மட்டும் 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுங்க இருந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டு டாட் வந்து ஜாஸ்தி இருக்கணும். சரிங்களா? இது பார்த்துக்கோங்க.
இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சுங்கக்கா. இது எல்லாமே நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுக்கலாம். 2.5. இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஹுக் பட்டி டாட்டுக்கு 2.25 இன்ச்சுக்கா. இது ஸ்டாண்டர்டாக எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு வந்து யூஸ் பண்ணிக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டர் நம்ம வந்து என்ன எடுத்துருக்குறோம், 3 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம இந்த டாட்டோட மெயின் டாட்டோட அளவுக்கு நம்ம அந்த 3 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு நம்ம ஷோல்டர் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த இடத்துல வந்து வச்சுட்டுக்கா. இப்போ உள் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம மெயின் டாட் வந்து பிடிப்பீங்க இல்லையா, இந்த மெயின் டாட் இந்த உள் டாட்டுங்கக்கா. இந்த உள் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ வரணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 35 இன்ச்சு செஸ்ட் அளவில் இருந்துக்கா அப் டு 40 வரலையும் 2 இன்ச்சு அகலம் இருந்தாவே வந்து போதும். சரிங்களா? இப்போ நம்ம 2 இன்ச்சு உள் டாட்டோட அகலம், அந்த 2ல் பாதி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு சென்டரில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறங்க்கா நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா ஷோல்டர்லேருந்து அந்த 1.5 இன்ச்சு, அதாவது வந்து 3 இன்ச்சு இருக்குது இல்லைங்களாக்கா, அந்த 3ல் பாதி வந்து எவ்வளோ 1.5 இன்ச்சு. அந்த நேர்கோட்டுக்கு நேராக நீங்கள் இந்த டாட்டோட ஹைட் வந்து எடுத்துக்கலாம்க்கா. இந்த டாட் ஹைட் வந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கக்கா, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. நிப்பல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேங்களேக்கா, 9 இன்ச்சு. இதை நான் வந்து எடுக்க மாட்டேன் ஜென்ஸுன்றதுனாலக்கா, அந்த நிப்பல் பாயிண்ட் வந்து எடுக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க, நான் வந்து எடுக்கிறதுல 9 இன்ச் வந்து எடுத்துருக்குறேங்க்கா. கீழே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 9 + 3 நமக்கு டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 + 3 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கக்கா, மெயின் டாட்டோட அளவு வந்து எப்படி எடுக்கிறதுன்ட்டு சொல்கிறேன். மேலே மெயின் டாட்டிலேருந்து டாட்டோட அகலம், ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு அந்த டாட்டோட அகலத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. 9 இன்ச்சு நிப்பல் பாயிண்ட்டு, டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் வந்து வச்சுக்கலாம். சரிங்களாக்கா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் தான் ஷோல்டர் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து இருக்கணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்துட்டு 3 இன்ச்சு வச்சுருக்குங்க இல்லையா, அதே அளவு தான் கீழேயும் முன்பக்கம் வந்து 3 இன்ச்சு தான் இருக்கணும். இதை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டர்கிட்ட 3 இருந்தால் கீழே ஹார்மோல்கிட்ட 3 இன்ச்சு தான் இருக்கணும். முன்பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எடுங்க. செஸ்ட்டு பேக் சைடில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 35 எடுத்தோம், ப்ளஸ் 2 ஆட் பண்ணோம். 2 ஆட் பண்ணால் 37 வந்தது. நம்ம டிவைட் பை 4 பண்ணுறப்ப 9.25 இன்ச்சு வந்திருக்கு. கரெக்டுங்களாக்கா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து சேர்த்திக்கணும். ஆனால் எதுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு வந்து சேர்த்துறீங்க, அப்போ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தி வந்து வராதா அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து அந்த டவுட் வந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வந்து வராதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹுக் பட்டியும் ஐப்பட்டி இந்த இடத்துல நம்ம தைக்கிறப்ப அந்த 1/4 இன்ச்சு வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆகும். அப்போ அதே அந்த 9.25 இன்ச்சு வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம வைக்கிறப்ப மட்டும் ஃப்ரண்ட் சைடில் 1/4 இன்ச்சு சேர்த்து வந்து வைக்கணும். சரிங்களா? ஆனால் இல்லை நான் பேக்கும் 9.25 வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டும் 9.25 இன்ச்சு வச்சுட்டேன், அதனால் என்ன ப்ராப்ளம் வந்து வரும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஒன்றும் இல்லைக்கா, உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த செஸ்ட் பார்ட் மட்டும் லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வந்து வரும், ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பேக் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சிங்கனாக்கா, இந்த இடத்துல உப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறப்ப அந்த 1/4 இன்ச்சு வந்து நமக்கு வந்து மார்ஜினில் வந்து போயிடும். அதே நமக்கு அந்த ஃபைனலாக அந்த 9.25 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களாக்கா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செஸ்ட்டிலேருந்து மேலே செஸ்ட்லேருந்து வேஸ்ட் லைனுக்கு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீமில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து எவ்வளோ இருக்குது, 4 இன்ச்சு வந்து இருக்கும். நெக்லேருந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து 4 இன்ச்சு இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் வந்து நான் எவ்வளோ வந்து வைக்கிறது, நான் ஷேப் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 4.5 + 1 5.5 இன்ச்சு வந்து வருங்க. சரிங்களா? இது பாருங்கள், ஹார்மோல் இறக்கத்துலேருந்து 5.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அது நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வச்சுட்டு மார்க் பண்ணக்கூடாது. தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா பாருங்கள், இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு மார்க் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மார்க்கில் இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கீங்களே, இதனால் லென்த் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து வைக்கணுங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது சும்மா வேஸ்ட் தாங்க்கா. இதை நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருவோம். உங்களுக்கு ஷேப் தெரியணுன்றதுக்காண்டியும்
நான் வந்து 1/4 இன்ச்சு டவுன் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஹார்மோல் டாட் எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹார்மோல் டாட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல அதே 3/4 இன்ச்சு வந்து வைக்கிறீங்க. ஃப்ரண்ட் சைடில் 3/4 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு, பேக் சைடில் செஸ்ட்டுக்கு நம்ம 1 இன்ச்சு வச்சுருந்தோம். அப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து 1/2 இன்ச் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஏன் வந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தி பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நாம் தான் ஆல்ரெடி நம்ம வந்து 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வைக்கிறோங்க இல்லையா, அதனால் வச்சுட்டுக்கா. நீங்கள் அழகாக பாருங்கள், ஹார்மோல் ஸ்கேல் வச்சிங்கனாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து நீட்டாக வந்து வருங்கக்கா. இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். சரிங்களா? இப்போ ஹார்மோல் டாட் எந்த இடத்துல நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த இடத்துல அந்த ஸ்கொயர் வந்திருக்கோ அந்த இடத்துலேருந்து ஒரு 3.25 இன்ச்சு டாட்டோட அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணுங்கள். இது 1/4 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான ஷேப்புங்கக்கா. இது மார்க் பண்ணிக்கலாங்க. டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டுங்கக்கா. சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் ஒன் மோர் வந்து, ஏன்னா நிறைய பேர் ஃப்ரண்ட்டு தான் புரியலண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் வந்திருக்கும். நான் மறுபடியும் கூட நான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். பேக்கோட லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோங்கக்கா, 13 இன்ச்சு வந்து எடுத்திருந்தோம். அதில் நம்ம வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 12 இன்ச்சு கிடைக்கும். எல்லா ப்ளவுஸுக்குமே அப்படி தான். நீங்கள் லென்த்து என்ன இருக்கிறீங்களோ அதிலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா யோக் பீஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும். இது நீங்கள் நிப்பல் பாயிண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றத அவசியம் நமக்கு வந்து கிடையாது. அதனால் நான் சொல்கிறேங்க்கா. அந்த 12 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து கீழே லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்கக்கா. 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறங்க்கா பேக் நெக் என்ன ப்ராடு நம்ம வந்து எடுத்துருக்குறோம் 2.5 இன்ச்சுனா அதே 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கும், பேக் ஷோல்டர் என்ன 3 இன்ச்சு எடுத்துருக்கிறோமோ அதே 3 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஹார்மோல் இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம், பேக் சைடில் 5.5 இன்ச்சுனா அதே அந்த 5.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்கக்கா. சரிங்களா? ஷோல்டர் 3 இருந்தால் ஹார்மோல் இருக்கிறதுக்கிட்டையுமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இருந்து பார்த்திங்கனாக்கா 3 இன்ச்சு தான் இருக்கணும். 1/2 இன்ச்செல்லாம் வந்து கூட்டக்கூடாது. சரிங்கக்கா. இப்போ நீங்கள் மேலே 2.5 இன்ச்சு இருந்தால் நெக்குக்கிட்ட ஃப்ரண்ட் லைன் மட்டும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும். 2.25 வந்து வச்சுக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு வருதா, 3.25 இன்ச்சு வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கிராஸாக ஒரு மார்க் ஒன்று கம்பல்சரி பண்ணணுங்கக்கா. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு சுருக்கு வந்து வராது, நெக்கு டைட்டாக வந்து உட்காரும். தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக ரவுண்டாக வந்து உட்காரும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலில் 12 இன்ச்சு லென்த்தில் 1 இன்ச்சு இந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோக் பீஸ்க்கான ஷேப் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களாக்கா? இப்போ அடுத்தது ஷோல்டர் நம்ம என்ன 3 இன்ச்சு எடுத்துருக்கிறோமோ அதே அளவு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டில் 3 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். டாட்டோட உள் டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு, ஒரு சைடு வந்து 1 இன்ச்சு. இது நீங்கள் 35 இன்ச்சு செஸ்ட் அளவுலேருந்து அப் டு 40 வரலையும் இந்த டாட்டோட உள் டாட்டோட அகலம் வந்து 2 இன்ச்சு இருக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட் பண்ணுறேங்க இல்லை கன்சீவாக இருக்கேன்னா நான் அப்படின்றவங்களுக்கு 2.5 இன்ச்சு கூட வந்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், அவ்வளோதான். செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 37 எடுத்து டிவைட் பை 4 பண்ணால் 9.25 இன்ச்சு வந்து வந்தது. அந்த 9.25 இன்ச்சிலேருந்து நீங்கள் 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடில் கம்பல்சரி வந்து சேர்த்திக்கணும். அப்போ 9.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. ஷோல்டர்லேருந்து மேலே ஷோல்டர் நம்ம பேக்கில் என்ன ஹார்மோல் வச்சுருக்கிறோமோ அதே அளவு ஹார்மோல் 5.5 இன்ச்சு வைங்க. ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு, செஸ்ட் லைன்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஹார்மோல் சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஹார்மோல் சுருக்கு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்மோல் வந்து கிடைக்கும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நிப்பல் பாயிண்ட்லாம் எப்படின்னா நான் வந்து பிரிக்கிறது, எனக்கு அதுக்கான கால்குலேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிங்கனாக்கா, லென்த்து இப்போ 13 இன்ச்சு இருந்தாக்கா ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு நிப்பல் பாயிண்ட்டு, டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நிப்பல் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். இதே நான் ஒரு 14 இன்ச்சு லென்த் இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, டாட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 3.5, அதாவது டாட்டோட ஹைட் வந்து 3.5, நிப்பல் பாயிண்ட் வந்து 9.5, ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஹுக் பட்டி டாட் வந்து நான் சொல்கிறேன். டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். டாட்டோட ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு, 6.5 ஒரு 4.5, டோட்டலாக 10.5 இன்ச்சு இருக்குங்கக்கா. சரிங்களா?
ஏன் 10 இன்ச்சு இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தான் 12ல் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டோம். ஒரு 4.5 11 வருதுங்களாக்கா. நம்ம அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நெக்கு டீப்லேருந்து 2.5 இன்ச்சு, நெக்கு டீப்லேருந்து 2.5 இன்ச்சுங்கக்கா. 1/4 இன்ச்சு நம்ம வந்து ஜாஸ்தி வந்து இருக்கணும், ஹுக்பட்டி சைடு கம்மியாக இருக்கணும். அதாவது வந்து கீழ் யோக் பீஸ் தைக்கிற சைடில் வந்து கம்மியாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக்கு டீப்லேருந்து 2.5 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு எப்போவுமே ஜாஸ்தி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா 2.25 இன்ச்சு வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா ப்ளவுஸுக்குமே அந்த 2.25 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்கக்கா. சரிங்களா? அடுத்ததுக்கா 4.5 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு இருந்தால் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்கணும். 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து யோக் பீஸ் தைக்கிறதுக்கு கரெக்டான ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான்க்கா ஃப்ரண்ட்டோட ரிவ்யூவு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இப்போ யோக் பீஸ் வந்து பார்த்துடலாம். இது எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வந்து நான் ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுவேன். இதே இதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் வரும், ஃப்ரண்ட் வரும், எல்லாமே இது வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரண்ட்டு பெல்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கா நம்ம ஒரு கீழே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இது தையலுக்கு வரக்கூடிய யோக் பீஸ் வந்து மார்க் ஒன்று பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா இது நீங்கள் மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா லைட்டாக கிராஸாக ஒரு மார்க் கம்பல்சரி வந்து பண்ணணும். எல்லா நமக்கா இப்போ பாருங்கள், இதுவும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நான் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டல் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 30 இன்ச்சு இடுப்போட சுற்றளவு. இது நம்ம டிவைட் பை 2 பண்ணோம், 15 வந்தது. 15ல் நம்ம 2 இன்ச்சு மறுபடியும் வந்து ஆட் பண்ணிக்க சொன்னேன், 17 இன்ச்சுங்கக்கா. இப்போ நம்ம பேக் சைடில் வந்து 17 இன்ச்சு வந்து வச்சாச்சு. சரிங்களாக்கா? 30 இன்ச்சில் 17 வந்து போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கணும்? 13 இன்ச்சு இருக்கணும். 13 இன்ச்சுங்கக்கா. 13 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். இதை வந்து டிவைட் பை 2 பண்ணால் 6 இன்ச்சு வந்து கிடைக்குங்கக்கா. இப்படி தான் நீங்கள் வந்து வேஸ்ட்டை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஃப்ரண்ட் வந்து கம்மியாக இருக்கும், பேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது உங்களுக்கு நாளைக்கு நான் ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். இருந்தாலே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு யோக் பீஸ் ரெடி மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச்சு இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 6 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு 1.5 இன்ச்சு வந்து யோக் பீஸ் மார்ஜினுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலில் 8.25 இன்ச்சு வச்சுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். சரிங்களாக்கா? டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அளவு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வரணும், மிடில் எவ்வளோ வரணும், லாஸ்ட்டில் எவ்வளோ வரணுன்றது பெல்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நிறைய பேர் சைடு அட்டாச் பண்ணுறதுல தான் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா யோக் பீஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து 3.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 3 இன்ச்சு. ஆனால் இதை வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த 3 இன்ச்சு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஃப்ரண்ட்டோட உயரத்தை வச்சு தான் அடிப்படையாக வந்து இதை வந்து நம்ம வந்து எடுக்கிறோங்க்கா. எப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எவ்வளோ வச்சுருக்கிறோம்? 12 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருந்தோம். சரிங்களாக்கா? இப்போ நம்ம 3 இருந்தால் இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ 3 இன்ச்சு வந்து வைக்கிறேங்க்கா யோக் பீஸ் ஏற்படுத்துறதுக்கு. இப்போ நம்ம 3.25 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இது வந்து மிடில் பெல்ட்டுங்க்கா. மார்க் பண்ணியாச்சு. இப்போ 3.5 நம்ம மிடில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 3 இருந்தால் மிடில் வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா 3 இன்ச்சு இருக்கும். சீமலோட சேர்த்து தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 3 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் எவ்வளோனா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.25 இன்ச்சு இருந்தால் போதும், அல்லது 3 இன்ச்சு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சு வச்சே சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். வச்சுட்டுக்கா நம்ம இப்போ என்ன செய்யறோன்னா ஆமோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம்க்கா. ஸ்கேல் வந்து எடுத்துக்காங்க. ஆமோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு முன்பக்கம் யோக் பீஸ் வந்து 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மார்க்கிங்கில் இருந்து பாருங்கக்கா. நான் எந்த ஷேப்பில் ஸ்கேல் வச்சுருக்கிறேன்னு நோட் பண்ணிக்காங்க. ஹாமோல் ஸ்கேல் எந்த ஷேப் வச்சுருக்கிறேன்னு ஃபஸ்ட் நோட் பண்ணிக்காங்க. இதே ஸ்கேலுக்கா கண்டினியூஸாக நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்கக்கா. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட்டோட அளவு இது வந்து ரெடி அளவுங்கக்கா. 6.5 இன்ச்சுக்கான அளவு. சைடில் நமக்கு 1 இன்ச்சு சீம் அளவுக்கு வேணும் இல்லையா, 1 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த தான் மெயின் ட்ரிக்குங்கக்கா. இந்த இடத்துல
3.5 3 இந்த இடமும் 3 இன்ச் வந்து வச்சுருக்கிறோம். இந்த இடம் தான் 3 இன்ச் இருக்கணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3.5 இன்ச் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. அப்போ தான் நம்ம சைடு அட்டாச் பண்ணுறப்ப இந்த பீஸை எடுத்து அட்டாச் பண்ணுறப்ப நாளைக்கு உங்களுக்கு நான் கிளாத்தில் வந்து சொல்லி கொடுத்துருவேன். இருந்தாலையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த இடம் 3.5 இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இந்த இடம் வந்துட்டு இன்னும் ஒரு இந்த இடம் 5.5 இன்ச் இருக்குன்னா இந்த இடம் உங்களுக்கு கம்மியாக வரும். சரிங்களாக்கா? அப்போ தான் நமக்கு அந்த பெல்ட் வந்து மேட்ச் ஆகும். இது ஃப்ரண்ட்டோட யோக் பீஸ்க்கான மெஷர்மெண்ட்டுங்கக்கா. இப்போ இதை நான் வந்து மார்க்கிங் பண்ணுறது வந்து ஃபுல் ஸ்லீவாக காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். நாளைக்கு இந்த மெத்தேடு வந்து வராது. நாளைக்கு வந்து கிளாத்தில் சொல்கிறப்ப ஃபோல்ட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். சரிங்களாக்கா? இப்போ பாருங்கள், சாதா ப்ளவுஸ் தான் நான் சொல்லி தரப்போகிறேன். அதனால் மேலே ஃபோல்டிங்க்கு மட்டும் ஒரு 1.5 இன்ச் அந்தளவுக்கு கிளாத் வந்து விட்டுக்கும். 1.5 இன்ச் வந்து இருக்கணும். ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 12 இன்ச்சு. 12ல் பாதி 6 இன்ச்சு. டோட்டல் ஸ்லீவோட லூஸ் வந்து 12 இன்ச்சுங்கக்கா. 12ல் பாதி வந்து 6 இன்ச்சு. ஆனால் இது என்ன மார்க்கிங்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் கீழ் பகுதிக்கா நம்ம சுற்றளவு எடுத்துருக்குறோங்களே அந்த இடம். இது வந்து ஃபோல்டிங்க்கான அளவு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து மெயின்க்கா. இது தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 6 இன்ச் எடுத்துருக்குறோம். நான் வந்துட்டு 6 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு சீம் அளவுக்கோடு சேர்த்து. இப்போ நான் மார்க்கிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர்கிட்ட வரக்கூடிய இடம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்மோல் இறக்கம் வந்து எவ்வளோ நம்ம வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே ஸ்லீவில் இருந்து 3.25 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறங்க்கா ஹார்மோல் இறக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கக்கா. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட சுற்றளவு வந்து எவ்வளோ? 12 இன்ச்சு. 12ல் பாதி 6 இன்ச் இந்த இடம். சரிக்கா, இந்த இடத்துல நம்ம ஸ்லீவோட சுற்றளவுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஹார்மோல் இறக்கத்துக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 100% நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அந்த ஸ்லீவ் எச்சு கம்மி வர்றது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வராது. பாருங்கக்கா, இது ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம்? ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 14 இன்ச் வந்து நம்ம எடுத்திருந்தோங்க இல்லையா? 14 எடுத்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 11 இருந்தது. 11 டிவைட் பை 2 பண்ணால் 5.5 நமக்கு வந்து கிடச்சிது. சரிங்களாக்கா? இந்த 5.5 ப்ளஸ் நம்ம ஒரு 1.5 வந்து ஆட் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். எந்த இடத்துல சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5.5 ஒரு 1.5. பாருங்கக்கா, இந்த லாஸ்ட்லேருந்து 7 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். அப்போ ஸ்லீவோட சுற்றளவு 100% கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களாக்கா? ஹார்மோல் என்ன எடுக்கிறீங்களோ அதிலிருந்து ப்ளஸ்ஸு நீங்கள் 1.5 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்கக்கா. சரிங்களா? அப்போ நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஸ்லீவ் எதுவும் எச்சு கம்மியெலாம் வந்து வராது. சுற்றளவு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு. இது சைடில் தையல் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு. 2 சைட்லையுமே நம்ம வந்து மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா நம்ம ஸ்லீவ் நம்ம எப்படின்னா ஷேப் எடுக்கிறது அப்படின்றது டவுட்டாக இருக்கும். ஸ்லீவ் ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான்க்கா. இது ஸ்லீவோட ஹார்மோல் ஷேப் எடுக்கிறதுக்கு. இது பாருங்கக்கா, ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லீவில் பாதி மெஷர்மெண்ட்டுக்கு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. நான் எந்த ஷேப்பில் ஸ்கேல் வச்சுருக்கிறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஹார்மோல் இறக்கத்துக்கும் ஷோல்டருக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்கக்கா. மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இது வந்து பேக் சைடுக்கான மெஷர்மெண்ட்டுங்கக்கா. இது ஃப்ரண்ட் சைடு தான் மெயினு. இப்போ இது வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேங்க்கா. இப்போ இதுவே நம்ம ஃப்ரண்ட் சைடு ஷேப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஷேப் வச்சுட்டு உங்களுக்கு மார்க்கிங் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையாக்கா. இப்போ இதே ஸ்கேலை நீங்கள் மறுபடியும் உள்பக்கமாக வந்து திருப்பிட்டு இந்த இடத்துல 3/4 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த சென்டரில் 3/4 இன்ச்சு இருக்கணுங்க்கா. 3/4 இன்ச்சுக்கு மேலே வந்து வேண்டாம், 3/4 இன்ச்சு இருக்கணும். 3/4 இன்ச்சுக்கு மேலேனா நமக்கு வந்து லாங் ஸ்லீவ் போடுறோங்க இல்லையா, அதுக்கு தான் நமக்கு 1 இன்ச் இருக்கணும். ஷார்ட் ஸ்லீவுக்கு வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும்.
மறுபடியும் இந்த ஸ்கேலை நீங்கள் உள்பக்கமாக வந்து திருப்பிட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். இது வந்து முன்பக்கம், இது வந்து பேக் சைடு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, நீங்கள் ஹார்மோல் சுற்றளவு வந்து 8 இன்ச் எடுத்திருந்தீங்க இல்லையா, இப்போ எனக்கு 8 இன்ச் இருக்கான்றது எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா, அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. டேப் வச்சு காட்டுறேன் பாருங்கக்கா. இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு ஷோல்டர்கிட்ட பாதி 8 இன்ச் இருக்குங்களா? 8 இன்ச்சு இருக்குங்கக்கா. ஹார்மோல் சுற்றளவு எவ்வளோ வச்சுருக்கிறோம்? 8 இன்ச்சு. கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகுங்கக்கா. இதுதான் ஃபார்முலா. நம்ம ஹார்மோல் இறக்க என்ன வைக்கிறோமோ அதிலிருந்து நீங்கள் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சிங்கனாக்கா என்ன ஆன்சர் இருந்தாலும் சரி 6 இருக்கலாம், ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கின்னு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்கக்கா. இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்மோல் இறக்கம் வச்சுருக்குறேங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 3.25. எத்தனை இன்ச்சு செஸ்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஒரு 34 செஸ்ட் அளவுலேருந்து ஒரு 36 வரலையும் 3.25 இன்ச் வந்து வச்சுக்கலாம். சரிண்ணா, அப்போ 38 வந்தால் 3.5 இன்ச்சு ஹார்மோல் வந்து இறக்கம் வந்து வச்சுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.